என்ன சுரேஷ்? சிங்காரமுள்ளைய பார்த்து என்ன சொன்னா? என்ன சொல்லுவான்? தேசப்பட்ட ஆளாங்க, இரும்பாச்சே, அதுவும் துருப்பிடிச்ச இரும்பு. இங்க பாத்தியா, வர ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு பாராட்டு விழா. அவனுக்கு பாராட்டு விழாவா? சார், இந்த பாராட்டு விழா நடக்கவே கூடாது. ஓகே, நம்பர் தெரியுமா? மனப்பாடம். Do it. ஹலோ ஹலோ பார்ட்னர், சுரேஷ் தான் பேசுறேன். நான் தானே உங்க பார்ட்னர். பிச்சைக்கார பயல. கோச்சிக்காதீங்க பார்ட்னர். என்னடா கேள்விப்பட்டேன், வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பாராட்டு விழாவா? ரொம்ப சந்தோஷம் பார்ட்னர். அந்த பாராட்டு விழா ஒழுங்கா முறையா நடக்கணும்னா நம்ம கணக்க கொஞ்சம் செட்டில் பண்ணிருங்க பார்ட்னர். பைடா போனக்கல வச்சுற. ஆனா ஒண்ணு பார்ட்னர், இந்த விழா நிச்சயமா நடக்கவே நடக்காது. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தம்பி, அப்படி எப்படி பேசிக்கிட்டு பக்கத்திலே வந்துட்டீங்க. உங்களெல்லாம் கிட்ட வச்சுக்கிடுங்க. எப்படியாவது அந்த சிங்காரம் பிள்ளைய மட்டம் தட்டிடணும், அவ்வளவுதான். நீங்க பேசுறதெல்லாம் புரியுதுங்க, ஆனா நான் எப்படி சிங்காரம் பிள்ளைய மட்டம் தட்டி பேசுறது? என்னங்க நீங்க பொதுக்கூட்டத்துல போய் மயக்க புடிச்சீங்கன்னா உங்க கட்சியை தவிர பாக்கி எல்லா கட்சியும் தரமட்டம் ஆக்கிறீங்க, வெளுத்து கட்டுறீங்க. இந்த ஆளு ஒண்டி ஆளு சும்மா. அப்படி வரீங்களா? ஆமா. பாருங்க, பரத்தியார மட்டம் தட்டுறதுதான் என் தொழிலைங்க. ஒண்ணு கவனிச்சீங்களா? பரத்தியார மட்டம் தட்டுறது சுகம் புகழ்ந்து பேசுறதுல வராதுங்க. இந்த திட்டு பேசுற வார்த்தைங்க இருக்குது, 1000க்கு மேல எனக்கு அத்துப்படி. வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, ரத்தத்துக்கு ரத்தம். எப்படியோ இந்த ஆள் அப்படி தூக்குற மாதிரி தூக்கி டமான்னு கீழே போட்டுருணுங்க. மறைச்சு இதுக்கு 7 நிமிஷம் தான் பேச முடியும். 3 நிமிஷம் போதுங்க. அந்த ஆள் கவரோட அவ்வளவுதான். சரி, நம்பி வாங்க. வாங்க. ஏங்க கலட்டுறீங்க? வாங்க வாங்க மாரியா. சிங்காரம் பிள்ளை வாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் சிங்காரம் பிள்ளை. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வாங்க. பெருமதிப்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே, நமது சிங்காரம் பிள்ளை அவர்கள் தொழில் வளர்ச்சிக் கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இந்த பாராட்டு கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை மதிப்புக்குரிய மதிவொலி சண்முகம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பார்கள். பெரியவர்களே, நண்பர்களே, வணக்கம். நம்முடைய நண்பர் சிங்காரம் பிள்ளை அவர்கள் தொழிலதிபர் சங்கத்திற்காக தலைவராக தேர்ந்தெடுத்து கொடுத்து இங்க நடைபெறும் பாராட்டு விழாவுக்கு தலைமை தாங்க ரொம்ப மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ரொம்ப கெட்டிக்காரர். வாழ்க்கையை கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கார். தொழிலதிபர்கள் சங்கத்துக்கு அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தது ரொம்ப கரெக்ட். அவர் ரொம்ப நாளைக்கு தலைவராக இருந்து ரொம்ப சம்பாதிக்கணும்னு சொல்லுங்க, நல்ல சேவை செய்யணும்னு சொல்லி அடுத்தது நம்ம முத்தையா பிள்ளைய பேச சொல்றேன். வணக்கம். பெரியவர்களே, நண்பர்களே, நண்பர் சிங்காரம் பிள்ளையை பற்றி எவ்வளவோ பேசலாம், என்னென்னவோ பேசலாம். சாதாரணமாக பணம் இருக்கிற இடத்தில் புத்தி இருக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவரை பொறுத்தவரை அப்படி அல்ல. சிறந்த புத்திசாலி. அவர் நீண்ட ஆயுளுடன் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக சொல்லின் வல்லவன், சிந்தனை கேரி, முன்னாள் எம்எல்ஏ மதிப்பிற்குரிய பாண்டியன் அவர்கள் பேசுவார்கள். ஒரே நேரத்தில் 4 பேர் எப்படிங்க பேச முடியும்? அவர் ஒருத்தருக்கு தான் இவ்வளவு புனைப்பெயர். தப்பு தப்பு பெருமாள், எத்தனை பேர் வச்சாங்க தாங்க. வணக்கம் 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 வணக்கம். இந்த பாராட்டு விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் முதற்கண்ணின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஏன் கூடியிருக்கிறோம், எதற்காக கூடியிருக்கிறோம்,
எப்படி கூடியிருக்கிறோம்? இருங்க, என்னங்க ஏன் எப்படி நம்மள கேக்குறாரு? பாராட்டு இருக்குங்க, இது தெரியலையா? அது சரி, ஆனால் ஏன் பாராட்ட வேண்டும்? 5 வருடத்திற்கு முன்பாக இந்த சிங்காரம் பிள்ளை எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார்? இதெல்லாம் தெரியாம ஏன் இங்க பேச வந்த? எனக்கு நன்றாக தெரியும். தெரிஞ்சா சொல்ல. நான் சொல்கிறேன். வேற யார் சொல்லுவா? சிங்காரம் பிள்ளை பிளாட்பாரத்திலே 5 வருடத்திற்கு முன்பாக பிளாட்பாரத்திலே இருந்த இந்த சிங்காரம் பிள்ளை இன்று உயர்ந்த பதவியை அடைந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? உழைப்பு, அயராத உழைப்பு, கடுமையான உழைப்பு. இதோ இருக்கிறாரே மாணிக்க வாசகம் பிள்ளை, 25 வருட காலமாக தொழில் நடத்திக் கொண்டு வருகிறார். பரம்பரை சொத்து, செல்வம். இதோ இருக்கிறாரே நடராஜ ஐயர், அவரும் தந்தை காலத்திலிருந்து தொழில் நடத்திக் கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் யாரும் அடையாத நிலையை இந்த சிங்காரம் பிள்ளை அடைந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்திரஜாலமா, மந்திரஜாலமா? கள்ள நோட்டு அடித்தாரா? கள்ளத்தங்கத்தை கடத்தினாரா? அல்ல, அல்ல, அல்ல. உழைப்பு, கடுமையான உழைப்பு, அயராத உழைப்பு. சிலர் பேசிக் கொள்கிறார்கள், கான்ட்ராக்ட் தொழிலை நடத்தும் ஒருவர் 5 வருட காலத்திற்குள் எப்படி இவ்வளவு பணம் சேர்க்க முடியும் என்று. அவர்கள் பேச்சை யாரும் நம்பாதீர்கள். அவர்கள் புல்லர்கள், பொய்யர்கள். சிங்காரம் பிள்ளை கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர், தங்கமான மனிதர். அவர் உள்ளம் தங்கம், உடல் தங்கம், தங்கம். தங்கம் என்றால் சாதாரண தங்கம் அல்ல, திருட்டு தங்கம் அல்ல, கள்ள தங்கம் அல்ல, சொக்க தங்கம். சில பேர் சொல்லுவாங்க, இவர் கள்ளத்தங்கம் கடத்தினாரு, கள்ள நோட்டு அடிச்சாரு. சரி, இவர் கள்ளத்தங்கம் தான் கடத்தினாரு, கள்ள நோட்டு தான் அடிச்சாரு. அதை என்ன தப்புன்னு படத்தரமா பேசாதையா? பேச தெரியல, போய் உட்காரியா? நான் அப்படித்தான் பேசுறேன். பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அண்ணாக்கு இருக்கு. உட்கார போறியா இல்லையா? உட்கார முடியாது. உட்கார மாட்டேன். முடியாது, முடியாது, முடியாது. உட்கார வைக்கிறதா இல்லையா? பாரு, பாரு, பாரு. தண்ணி உட்கார். என்ன படம்? தண்ணிக்கு தண்ணி, தண்ணிக்கு தண்ணி. என் முதல்ல அடிச்ச தண்ணி இது. காபி, காபிக்கு காபி. இது என்ன சொல்றது? பெரிய வச்சு பண்ணிட்டு நீங்க சும்மா முதலாளி, முதலாளி. ஐயோ, நம்ம மான மரியாதை எல்லாமே போச்சு. நேற்று நடந்ததெல்லாம் வந்துருச்சுங்க பத்திரிகையில. பாராட்டு விழாவில் பரபரப்பு. அதுதான் நமக்கு தெரியுமே. கீழே பாருங்க, படிச்சதுக்கு கீழே. ஹலோ பார்க்கர், சுரேஷ் தான். சாயங்காலம் பேப்பர் பாத்தியா? போட்டோ எல்லாம் வந்திருக்கு, ரொம்ப பிரம்மாண்டம். கிண்டலடா பண்ற? எப்படா நம்ம வேலை? எனக்கு தெரியண்டா, எல்லாம் உன் ஏற்பாடு தானே. 4 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டோம்னு நினைக்கிறியா? ஆழம் தெரியாம காலை விட்டுருக்க, ஜாக்கிரதை. நீ கொடுத்து வச்சவா. உங்க அப்பா உன்னை செல்லாம வளர்க்கிறாரு, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எங்க வேணா போகலாம் வரலாம். என்ன சொல்லு, எனக்கு ஒரு சித்தி வந்து வாச்சிருக்கா பாரு. என்னடி பாக்குற? எங்க சித்திங்க வந்து தொலைஞ்சாலும் தொலைஞ்சோம். போயண்டு எப்ப பார்த்தாலும் சித்தி சித்தின்னு பார்க்க கொண்டுமா? நீ எப்படியாவது வீட்டுக்கு போன உடனே வாங்க போற. இருக்கிற கொஞ்ச நேரம் போது ஜாலியா இருக்கும். ஏதாவது புதுசா விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? யாரையாவது கிண்டல் பண்ணி பேருக்கு பாப்போமா? பாருங்களா, யார் சம்பாதிச்ச பணமோ இதுங்க ஜாலி பண்ணுதுங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பைத்தியத்தை பார்த்தேன். அது மாதிரி பைத்தியமா நடிக்கலாமா? பைத்தியமா? ஆமா, கொஞ்ச நேரம் விளையாட்டுக்கு நீ பைத்தியம், நான் உன் தோழி. என்ன இது விளையாட்டு? நடுவுல நீ சிரிச்சுடுவ, சிரிக்கதான் நான் மாட்டிக்குவேன். சிரிக்க மாட்டேன். நிஜமா, சத்தியமா உன்னை நம்பி நான் காரியத்துல இறங்குறேன். சரி சரி. ஒரு கிழம் வருது, அதை கிளட்ட பண்ணலாமா? சரி பாபா. நெல்லிடா சொன்னா கேக்குற பையன் நேரா நிக்கிறான். சாரி, என்ன விடு. சொல்லி சொல்லி என்னப்பா அப்படி சொல்றீங்க? அம்மா விட்டு நீங்க தனியா வந்துட்டீங்க. அடி பாவி, அம்மா நான் கட்டு பொண்ணு சரி, அம்மா வந்து அம்மா நீ பாடு விஜயா. போனா போட்டோம். அப்பா அப்பா, என்னை விட்டு நீங்க போயிடாதீங்கப்பா. அப்பா விட்டுட்டு பாரு.
ரொம்ப நாள் ஆச்சு. அது இப்ப உதிரவே ஆரம்பிச்சிருச்சு. நீங்க செத்து போயிட்டீங்கப்பா. செத்து போயிட்டீங்க. உயிரோட அம்மா இருக்கேன். இல்லப்பா. இந்த காலத்து பெண்களே ரொம்ப மோசம். யாரோட விளையாடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வீணா ஒரு தடிக்கிறேன்ல. இப்பதான் உங்க ஏழை செத்துக்கிட்டு இருக்கேன். என்னையா வேலையை பாக்குறீங்க? காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா. விஜயா தோழி, லலிதா பைத்தியம். விஜயா லலிதா, விஜய லலிதா. இந்த வரேன். அப்பா நீ குடுத்து வச்சவையா, நீ சொக்காயோட போற. நல்ல காலம். எல்லாத்தையும் சைட்டை விட்டுட்டு வேடிக்கை பாப்பையா. இது வந்து எங்க அத்தை பொண்ணு. அப்பா போனதுல இருந்து இப்படி ஒரு புலம்பல். நல்ல காலம். ஆமா வா, நம்ம வீட்டுக்கு போ. பாத்தீங்களா, வீட்டுல அத்தனை பேருக்கும் கையில கட்டு. இன்னைக்கு நான் பொண்ண கட்டு. பேசாம இருக்க. இந்த பாரு, அல்லுமல அம்முலு அச்சுமில லல்லுமல அம்முடி. பாத்தீங்களா, கடிச்சாச்சு, கிழிச்சாச்சு. அடுத்தது கல் எடுக்கும். எங்க படுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்லையா? என்னையா எல்லாத்துக்கும் வேடிக்கைங்க? சட்டப்பட்டு ஒரு டாக்ஸி கொண்டாங்கப்பா யாராவது. இதை கொண்டு போய் வீட்டுல சேர்த்துறேன். யாரு அவனுக்கு அத்த மக? சத்தம் போடாத. சுற்றி எல்லாரும் நிக்கிறாங்க. நீ பைத்தியம் நம்பிட்டாங்க. இப்ப நீ இல்லேன்னு சொன்ன அத்தனை பேர் சேர்ந்து பொத்து பொத்துன்னு பொத்திடுவாங்க. பேசாம இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் எனக்கு அத்த மக. சட்டப்பட்டு வீட்டுக்கு போலாம். டாக்ஸி ரெடி, மரியாதை கிளம்பு. நல்ல பொண்ணு நீ. நீ வா கண்ணா, நீ வா, நீ வா. சொன்ன கேடு அதெல்லாம் அழக்கூடாதுமா. நீ வா. ஜாக்கிரதையா கூட்டு போ. மறுபடியும் வெளியே விட்டு சொல்ல விட்டு பண்ணாத. வண்டியில டிரைவர் இருந்தான்னு சும்மா இருந்தேன். இப்ப என்ன பண்றேன் பாரு. ஏன் கோவப்படுறேன்? பொழுது போகலான்னு சொல்லிட்டு நானும் இந்த பார்க்குக்கு வந்தேன். நீயும் ஃப்ரெண்டு பேசுறத கேட்டேன். நம்ம விளையாட போறேன்னு சொன்னீங்களே. சரி, நமக்கும் பொழுது போல விளையாட்டுல கலந்துக்குவேன். நானும் கலந்துக்கிட்டேன். அவ்வளவுதான். அப்படியா? நான் பயந்து போயிட்டேன். பயந்துட்டியா? ஏன் இருக்காதா பின்ன? சக்கமா மாட்டிக்கிட்டோமே, என்ன ஆபத்து வருமோன்னு பயந்துட்டேன். சிச்சே, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. கேட்காம கொடுக்கவே மாட்டேன். ஆனா கேட்டா கிடைக்கும். கேசிருக்கீங்க? சொல்லல, உனக்கு விளையாட்டு சொல்லி கொடுத்தாலே ஒரு ஃப்ரெண்டு விஜயா. அவளுக்கு இந்நேரம் அடி வைத்த கலக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும், நான் நிக்கிறேன். ஆமா, உனக்கு வீட்டுக்கு போக வேண்டாம்? ஆமா, என்ன வீட்டுல வச்சிருக்கீங்க? தாராளமா. அப்போ மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? சந்திக்கிறதா? ஏன் சந்திக்கலாம்? இது என்ன கேள்வி இது? நம்ம பேசிட்டோம், ஒன்னா டாக்ஸில வந்திருக்கோம், சிரிச்சாச்சு. அப்போ பொழுது போலான்னு அடிக்கடி சந்திக்க வேண்டியதானே? விளையாட வேண்டாம்? உங்களுக்கு இந்த விளையாட்டு தான் தெரியுமா? 4 நாள் என்னோட பழகி பாரு. எவ்வளவு விளையாட்டு காட்டுறேன் பாரு. சொல்லாத வந்து நீங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போ.